வை கோபால்சாமி கர்மம் எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மம்னு எடுக்கிறான் பாருங்க. அவெல்லாம் தும்ப செடியில் தூக்க மாட்டேங்கணும், இல்லை முருங்கை மரத்தில் தூக்க மாட்டேங்கணும். அப்படிப்பட்ட ஒரு பேர் வழி அவன். அப்புறம் ஒப்புதல் வாக்குமூலம் தரான். யார்? வை கோபால்சாமி. என்னென்னு நான் அவர் என்னை சந்தித்த உடனே உங்கள் 2 எம்எல்ஏவில் ரிசைன் பண்ண சொல்லுங்கள். என்ன ரிசைன் பண்ண சொல்லுங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை. நானே வந்து பிரச்சாரம் செய்து அவங்கள வெற்றி பெறத்துக்கு நான் ஆவணம் செய்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் போய் அந்த சட்டமன்ற போடா மயிறு, நான் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னேன், அங்கே இருக்கிற எனக்கு ஓட்டு போட்டவங்களாம் உதயசூரியன் சின்னத்துக்காக தான் ஓட்டு போட்டாங்க, அவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு நான் வரமாட்டேன், இவனை தள்ளி விட்டாங்க. அடுத்த நாளே பிளேட்டை மாற்றுறான். இல்லை நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும், அதுக்காக உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான இதை சொல்கிறான். அப்போது விஜய் சொன்ன வார்த்தை என்ன? முதல்ல வைகோ சொன்னது, அப்புறம் வைகோ சொன்னது மாற்றி பேசின வாக்கு என்ன? அப்போ இங்கேருந்து போனாங்களே 25 எம்எல்ஏக்கள், அப்போ விஜயபாஸ்கர், உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கோ, சி சம்பத்துக்கோ, நம்ம வேலுமணிக்கோ, தங்கமணிக்கோ, இன்னும் இதர பிரிவுகளுக்கெல்லாம் அந்த 25 எம்எல்ஏக்களுக்கோ சொன்ன வாக்குறுதி என்ன? 4 பேர் முதல்ல ரிசைன் பண்ணாங்களே, இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேலு, அந்த இன்னொரு பொண்ணு ஜெயக்குமார், இவங்களெல்லாம் எத்தனை கோடி கை மாறிச்சு. ஆது அர்ஜுனா வகையில் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி வரும்ல.